பிரமாதம். அண்ணே நல்லா இருக்கு. நீ செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்மணி, நீ ஒண்ணும் வித்தியாசமா பேசாத. நீ படிச்ச பிள்ளையா? இவ ஏழை வீட்டு பொண்ணு இல்ல, வயசுக்கு வந்த பொண்ணு இல்ல, நாளைக்கு இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் வாழ வேண்டிய பொண்ணு இல்ல. இந்த திருட்டுத்தனமான திருவிளையாடலுக்காகத்தான் இவளையும் அழைச்சிட்டு வர சொல்லி என்ன அவ்வளவு தூரம் வற்புறுத்துறியா? அது வந்து கண்மணி, முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போ. நீ நினைக்கிற மாதிரி மரியாதையை இப்ப போக போறியா இல்ல அப்பாவை கூப்பிடட்டுமா? அண்ணா, உன் ஆசைகளை பத்தி எனக்கு தெரியும். கணவன் மனைவி வாழ்க்கையை பத்தி 24 மணி நேரமும் கனவு காண்றவாறு அதுவும் எனக்கு தெரியும். ஆனா அந்த கனவுகளை கல்யாணத்துக்கு முன்னாலேயே காரியத்துல நடத்தி பார்க்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்மணி, நான் சொல்றது கொஞ்சம் கேள்வி. அவர்தான் வந்து அவரு என்னடி? அவரு யார்? அவர் ஆண் பிள்ளை, அதிலும் பணக்கார வீட்டு பிள்ளை. நீ யாரு? உன் நிலைமை என்ன? இது என்ன நேரம்? இந்த பயங்கர நடுநிசி நேரத்துல பலகீன மனசுள்ள நீ அவரை தனியா சந்திச்சிருக்கலாமா? உன்னை சொல்லி குத்தம் இல்லடி. உங்ககிட்ட பழக வேண்டிய அளவோட பழகி வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா நீ இப்படி வரம்பு மீறி நடந்திருப்பியா? போது கண்மணி, இதுமே பழக வேண்டிய அளவை பத்தியோ என்னை வைக்க வேண்டிய இடத்தை பத்தியோ நீ சிரமம் எடுத்துக்க வேண்டாம். அது எனக்கே தெரிஞ்சு போச்சு. விடிஞ்சதும் என்னை ஊருக்கு அனுப்பி ஏற்படுச்சு. அடச்சி, உனக்கு ஆசைப்படத்தாண்டி தெரியும். என் அந்தரங்கத்தில் இருக்கிற அன்பு உன்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அவ்வளவு அன்புள்ள நீயா எங்க அண்ணன் பணக்கார வீட்டு பிள்ளைன்னு பிரிச்சு பேசுற? 1000 தடவை சொல்றேன்டி, எங்க அண்ணன் பணக்காரன் தான். இந்த அர்த்த ராத்திரியில அவரோட நீ நெருங்கி பழகினியே, உங்க 2 பேர் கட்டுப்பாட்டையும் மீறி நடக்க கூடாதது ஏதாவது நடந்திருந்துச்சுன்னா எனக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னு கையை விடுத்துட்டு போயிட்டான்னு புரியுதா? அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆகுங்கிறத நினைக்கிறப்ப தாண்டி நான் இப்படி பதறேன். அந்த பதட்டத்துல நான் இப்படி கத்துனது தப்பா? சொல்லு, தப்புன்னா உன் கால விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கல்வெடி, என்ன மன்னிச்சு. அடி லூசு, எங்க அண்ணன் தான் பணக்காரன்னு சொன்னனே தவிர பணக்காரிங்கிற தோரணையில நான் என்னைக்காவது உங்ககிட்ட பழகிருக்கிறேன்? நினைச்சு பார்த்து சொல்லு. அடிச்சு பைத்தியம் அழுகுது. இங்க வா. அண்ணா, உனக்கும் எனக்கும் என்னடி உறவு? நான் ஏன் உங்ககிட்ட அளவு கடந்த அன்பும் பாசமும் வச்சிருக்கேன்? என்னையே நான் கேட்டு கேட்டு பார்த்துட்டேன். அதுக்கு காரணமே கிடைக்கல. இத பாரு, உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா அது எனக்கு வந்த மாதிரி. நீ சிரிச்சா நான் சிரிப்பேன், நீ அழுதா நான் அழுவேன், நீ இறந்தா. என்ன கண்மணி? அண்ணா, அந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு முதலிடம் கொடுத்து நீ இறந்து போவேன்னு தெரிஞ்சா அதுக்கு முன்னாடியே நான் இறந்து போவேன். கண்மணி, நீங்க என்னங்க பேசுறீங்க? எவ்வளவு ஆலோசனை பண்ணி எவ்வளவு விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து அலசி ஆராய்ஞ்சி முடிவு பண்ண வேண்டிய விஷயத்தை சர்வசாதாரணமா ஊருக்கு போனதும் முடிச்சிருன்னு சொல்றீங்களே. இதுல என்னடி ஆலோசனை பண்ண வேண்டியது இருக்கு? நம்ம பையன் அந்த பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்கான். அந்த பொண்ணு அப்படித்தானே? இப்பதானே பார்த்த. அது சரி, ஆசை மட்டும் இருந்தா போதுமா? என்ன தேவையா? கொஞ்சமாவது அந்தஸ்து வேண்டாமான்னு. கொஞ்சமாவது அந்தஸ்து வேண்டாமான்னு. பாருங்க பாரு, அந்தஸ்து அவங்க ஏழை தானே, பரம ஏழை. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒத்துக்கிறோம். பொண்ணு கேட்க போறோம். ஐயா, பணக்கார வீட்டு சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாம் சொல்றாங்க நினைச்சுக்க. அப்ப எங்கடி போவோம் அந்தஸ்தும் பணமும்? பணத்தை விடு, கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அன்னத்தை போல அழகான முகத்தை கொண்டாட முடியுமா? அதுக்கு நம்பிக்கை வச்சு பேசுறீங்களே, இந்த உலகத்திலே எல்லாரும் அழகாக்கும். உலகத்துல இருக்காளோ இல்லையோ, உன் பிள்ளைக்கு மட்டும் பொருத்தமா இருக்காளா இல்லையா? ஏன்னு பேசாம இருக்க? இல்ல, அந்த ஒரு இடத்தை நினைக்கிறப்பதானே ஒண்ணுமே பேச முடியல. கல்யாணத்துக்கு அந்த ஒரு இடம் தாண்டியமா, சும்மா வைரக்கல் ஜோடியாட்ட அந்த 2 பேரையும் அப்படியே கல்யாண பொருள் நிக்க வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 10 வருஷம் வயசு கம்மியாயிடும். ஆளு விடு. பூகம்பம் பூகம்பம் பூகம்பம். கம்பா இல்லப்பா, பூ 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 பூ.
எங்க அப்பான்னா அப்பா தான் செல்ல அப்பா. அப்பா இல்லம்மா அப்பா, இந்த விஷயத்த சொன்னா நீங்க எப்படி ஆயிருவீங்களோ செய்வீங்களோன்னு நடுங்கிட்டு இருந்தேன். ஏன்பா அண்ணா இனிமே நம்ம வீட்லயே இருக்க போறா, நம்ம வீட்லயே இருக்க போறா. எங்க ஊர்ல இதை காணல ஏதாவது நீங்க எங்கிட்ட தகராறு பண்ணீங்க, அதுக்கு நாங்க பொறுப்பாளி இல்லை. ஏன்னா எந்த விஷயத்தையும் டமார்னு உடைச்சிடணும், அதுதான் நல்லது. விஷயத்தை ரெண்டா உடைக்க வேண்டியதான். நீங்க இப்படி விஷயத்தை தூள் தூளா சதறடிக்க கூடாதுமா. அடே நிக்கிறீங்களே, உட்காருங்கம்மா உட்காருங்கம்மா. எல்லாரும் சௌக்கியம் தானே? ஓ எல்லாம் நல்லா இருக்கும்மா. ஆனா எங்க அண்ணனுக்கு தான். என்னம்மா உன் அண்ணனுக்கு? நீங்க உட்காருங்க, நிக்கிறீங்களா? உட்காருங்க உட்காருங்க. என்னத்தம்மா சொல்றது, கொஞ்ச நாளா மூளையே சரியில்லை. சரியான நேரத்துக்கு தூக்கம் கிடையாது, சரியான நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது. நம்ம ஒண்ணு கேட்டா அவர் ஒண்ணு சொல்றாரு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியலம்மா. ஐயோ பெரிய டாக்டர் கிட்ட காட்டுறது தானேம்மா. ஐயோ இந்த ஊர்ல உலகத்துல இருக்கிற டாக்டர் எல்லாத்துட்டையும் காட்டியாச்சு. எல்லாரும் கைவிட்ட கேஸா போச்சுமா. ஐயோ ஏமா நீங்க ஏதோ இந்த செய்முறை கைமுறை வைத்தியம் எல்லாம் செய்வீங்களாமே? ஐயோ நான் ஏதோ தலைவலி கால் வலிக்குன்னு ஏதாவது செய்து பார்ப்பேன். மருந்துல என்னமா இருக்கு? எல்லாம் கைராசி நம்பிக்கையும் தான் வேணும். உங்க கையில ஏதாவது ஒண்ணு கொடுத்து பாருங்க. நான் என்னத்தமா கொடுக்கறது? அட இந்த பாலும் பழத்தையாவது கொடுத்து பாருங்களேன். பாலும் பழமா? சரி என்னால கட்டுச்சுன்னு வேண்டாமா, இன்னைக்கே கூப்பிட்டு கொடுத்துடுறேன். எங்க அண்ணனுக்கு மட்டும் கொடுத்த பிரயோஜனம் இல்லம்மா. எங்க அண்ணன் பக்கத்துல அண்ணத்தையும் உட்கார வச்சு 2 பேருக்கும் தங்க கிண்ணத்துல பாலும் பழமும் கொடுக்கணும்னு சொல்ல வர்றேன். பாலும் பழமும் கல்யாணமான பொண்ணும் பிள்ளைகளே கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நேரமா அவ என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? அண்ணத்துக்கும் நம்ம பையனுக்கும் கல்யாணம் பேசி முடிக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். ஏண்டா என்ன பேசி வராங்கன்னு புரியுதா உனக்கு? நம்ம அண்ணத்துக்கும் அவங்க பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்கறாங்கடா. கல்யாணமே பாயிருச்சா? என்ன மணி அவங்க கேட்ட உடனே நம்ம பொண்ணு என்னமோ பெரிய இடத்துக்கு போய் சேர்ந்த மாதிரியும் அந்த பங்களா அந்த காரு அப்படியே அந்த கற்பனையில ஆண்டு டைம்ல பாரு அந்த காரை விட்டு பார்த்த பாரு, அப்படியே எனக்கு தெரியும் ஒத்துக்க வேண்டும். அது இல்லடா. எது இல்லடா, அவங்க நம்ம நிலைமை தெரியாம வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன நம்ம நிலைமை அவங்கள விட வேறு யாருக்கடா தெரியும்? இப்ப நம்ம வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சு போக போகுது. என்னடா வீக்னஸ்? உள்ளது உள்ளபடி. அம்மா ஐயா இப்ப எப்படி இருக்கு குடும்பம்? இந்த வகையில நாங்க பலகீனமா இருப்போம், தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைப்போம். அதுக்கெல்லாம் சமாளிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிப்போம். அவ்வளவு தூரம் போக வேண்டிய விஷயமே இல்லடா. இது ரொம்ப சாதாரண விஷயமா? அம்மா இந்த மாதிரி பெரிய விஷயத்துல எல்லாம் நீ சின்ன குழந்தைமா. நான் சின்ன குழந்தையா? ஆமா, 2 பிள்ளைங்களை பெற்று வளர்த்திய தவிர ஒரு பிள்ளைக்கு அது கல்யாணம் பண்ணி உனக்கு அனுபவம் இருக்கா? உனக்கு இருக்கா? நான் பத்திரிக்கை படிக்கிறோம்மா தெரியுமா? ஆபீஸ்க்கு போறேனே என்ன வேலை செய்ய விடுறானுங்க. எல்லா பசங்களும் இந்த கல்யாண கேஸ் தான் சொல்லி அழுகுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா? பட்டு 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 பாயிண்ட் அடிச்சு விடுறேன். ஆனா நானே ஏதாவது மறந்தேன் அல்லது மறைச்சேன், நீ விடாத ஒட்டச்சிரு. இதுல ஒரு பெரிய சீக்கிரம் இருக்கு, முக்கியமான சீக்கிரம். என்னது? இப்படி திடீர்னு கல்யாணத்தை முடிச்சுடுறோம்னு வச்சுக்க, நாளைக்கு உலகம் என்ன பேசும்? என்ன பேசும்? என்ன பேசும்? மூக்கு முடியும் அழகா லட்சணமா பொண்ணு இருந்துச்சு, என்ன நடந்துச்சோ முடிஞ்சு வச்சு கல்யாணம். 4 பேர் பேசுறாங்க. உலகத்தை பத்தி உனக்கு தெரியுமா? பல விஷயங்கள் வச்சிருக்கேன். கக்கரவா உட்கார். நீங்க எப்படி வரீங்களா? அதாவது நீங்க இப்போ கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கீங்க. ஆமா ஆமாங்க. இந்த வீடு என்ன விலை பெறும்? இது ஒரு டைப்பு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த வீடு தானுங்களே ஒரு 30,000 ரூபாய் பெறும். அந்த 30,000த்துல 20,000க்கு மார்வாடி அடமான இருக்கு. அந்த அடமான பத்திரத்துக்கு ஐயா வேண்டாங்க வேண்டாங்க சத்தியமா சொல்றேங்க, வேண்டாங்க வேண்டாங்க நம்புறேங்க. ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அதாவது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்னஸ். அடுத்த பாயிண்ட், எனக்கு சம்பளம் என்ன இருக்கும்? 350 ரூபாய். அண்ணன் சொல்லி இருக்கான். அந்த 350ல ஏதோ எங்க அம்மாவுடைய சாமர்த்தியத்தினால வரவுக்கும் செலவுக்கும் தன்னை கட்டிட்டு போகுது. இடையில யாருக்காவது தலைவலி ஜுரம் வந்து டாக்டர் வந்துட்டாரு தகராறு. உங்களுக்கு கூட சொல்றேன் புரியுற மாதிரி. அன்னைக்கு குற்றாலத்துக்கு போனீங்கல்ல, அப்ப எங்க அம்மா எப்படி இருந்தாங்க? அம்மாவுக்கு ஜுரமா தான் இருக்கு. ஜுரம் அடிச்சுல, நீங்க போன உடனே டாக்டர் வந்தாரு. என்ன சொன்னாரு? பில்லு கொடுத்தாரு. அதனால மளிகை கடையில 10 ரூபாய் பாக்கி. நேத்து என் ஃப்ரெண்ட்ஸோட ஆபீஸ் முடிஞ்சு
அப்படி ஜாலியா தெருவில் வந்துட்டு இருந்தேன். பார்த்தாங்க கடைக்காரங்க. பார்த்து கேட்டாம் பாருங்க ஒரு கேள்வி. இப்படி என்னத்த கேட்டுட்டா? டேய், நீ சோத்தத்தான் திங்கிறியா? பூரா கேட்டான். மானம் உள்ளவனா இருந்தா அங்கே நாக்கு அப்படி செத்துருப்பான். கண்டிப்பா. ஆமா, நீங்க என்ன செய்வீங்க? நான் வீட்டுல வந்து பார்க்கலாம் முடிவு பண்ணேன். ஆனா அதுக்குள்ள அதே ஸ்பாட்ல கடியாரம் என் கண்ணுல பட்டுச்சு. கடியாரத்துல என்ன இருந்தது? அதான் 10 ரூபாய் அடமானா மார்வாடி ஃபுல் செட்டில்மெண்ட். ஆதாரம் ரசீது ரெடியா இருக்கு. ரசீது என்னடா இதெல்லாம்? சும்மா ரமா. அப்புறம் ரசீதை மறைச்சுதான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அம்மா, நீங்க கொஞ்சம் உட்காருங்க. அந்த ரசீதை கொடுங்க. அம்மா, இந்த ரசீதை பாத்துக்க. உனக்கு நம்பிக்கை தானே? பாத்தேம்மா, நம்பிக்கை தான். அம்மாவுக்கு நம்பிக்கை. நீ சும்மா இருமா. என்னமோ பெருசா 10 ரூபாய் விஷயத்தெல்லாம் பேச வந்துட்டான். என்ன 5 10 5 ரூபாயில போற மானம் 5 லட்சம் செலவு பண்ணாலும் திரும்பி வராது. தெரியுமா உனக்கு? பயப்படுற நீ? இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு போடாம பயப்படுறியா? போட்டுமே, என்ன பிரமாதம்? நான் என்னமோ வெள்ளையும் சொல்லையுமா? கோட்டு சூட்டு மூட்டு அலையிறேன்னு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நம்ம வீக்னஸ் பின்னால தெரியும். இந்த வீக்னஸ்க்கெல்லாம் நீங்க சம்மதிக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறோம். எல்லா வீக்னஸ்க்கும் சம்மதிக்கிறோம். ஆல்ரைட். அப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். ப்ளீஸ். கடைசி பாயிண்ட். இன்னுமா? ஒரே பாயிண்ட் தான். உட்காருங்க, சும்மா உட்காருங்க. எல்லாம் அவசரப்படக்கூடாது. அதாவது இப்போ உங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரி கல்யாணத்தை நீங்க தர்பாரா நடத்துவீங்க. ஆமா, கட்டாயமா. அப்போ அந்த கல்யாணத்துக்கு பொம்பளைங்க எல்லாம் வருவாங்க. ஏன் வரக்கூடாதா? வரட்டும். ஆனா இந்த மாதிரி கல்யாணங்களுக்கு பொம்பளைங்க எல்லாம் ஏன் வர்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நானே சொல்றேன், எனக்கு தெரியும். இந்த பொம்பளைங்க எல்லாம் யார் யாரு என்ன நகை போட்டிருக்காங்க, யார் நகை போடாம பரிதாம வந்திருக்காங்க, இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கூடி பேசி கேலி பண்றதுக்காக தான். நான் கல்யாண வீட்டுல நல்லா கவனிச்சிருக்கேன். நான் கூட்டத்தை அப்படியே ஜாலியா ஒதுங்கிக்குவேன் வைங்க. எங்க அம்மா இருக்குதே, அது ஒரு இடத்துல நிக்காது. குறுக்கையும் மறுக்கையும் போயிட்டு தான் இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருவாங்க. அடிய அந்த பாத்தியா சாமியார்த்தி மாதிரி உத்தராட்சத்தை போட்டுட்டு ஒருத்தர் நிக்கிறாளே, மூஞ்சி பாரு, அவதான் பொண்ணுக்கு அம்மா அப்படின்னு பேசுவான். அது நாங்க தான் இருந்துட்டு இருப்பேன். அது என் காதல விழுந்துருன்னு வைங்க. அது எனக்கு எப்படி இருக்கும்னு பாத்துங்க. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆகையினால இந்த ஒரே ஒரு பாயிண்ட வச்சு இந்த கல்யாணம் கிடையாது. என்னடா உன் பாயிண்ட்? நீயும் அம்மா சும்மா இருங்க. அந்த பாயிண்ட்க்கு பதில் பாயிண்ட் நான் கொடுக்குறேன். இப்படி வாங்கம்மா. சார், கொஞ்சம் உட்காருங்களா? ஆமா, பணக்கார சம்பந்தம் வேண்டாங்கிறதான உங்க பாயிண்ட். ஆமா. அப்ப நாங்க என்ன நோக்கத்தோட இங்க வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. எங்களுக்கும் பணக்கார சம்பந்தம் வேண்டாங்கிறதால தான் ஏழை வீட்டை தேடிட்டு வந்திருக்கோம். இல்லையா? ஆமா, இந்த ஒரு விஷயத்துல தானே தகராறே அங்கதானே. சார், எதுக்காக இந்த வீண் பேசலாம்? வேண்டாம் சொல்லிடுங்க. நாங்க பணக்காரத்தை தேடிட்டு போறோம். பணத்தோட தேடிட்டு அம்மா வாமா வீட்டுக்கு. இருங்க சேர்ந்துருக்கீங்க. அதாவது உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் இதே முறையை பின்பற்றி ஏழைகள் வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டா எல்லாரும் சமத்துவமா வாழ்றதுக்கு இது ஒரு புது வழியா. பாயிண்ட் கரெக்ட். நீங்க இத வந்த உடனே சொல்லிக்கலாம். நீங்க கொஞ்சம் பேச விட்டா தானே எங்கட. நீங்க தான் பாயிண்ட வச்சு உடைச்சிட்டு இருந்தீங்க. அப்படி உடைச்சனால உண்மை வெளியாச்சு. அப்ப கல்யாணம் என்ன யோசிக்கிற? அது போய் என்ன பெரிய பாயிண்ட் சொல்லிருக்கலாமா? இனிமே பாரு, ஊரே ஆட போது பாரு. கல்யாணத்தை அந்த அளவுக்கு தடபலா பண்ண. அப்பா எப்ப பார்த்தாலும் கஷ்டம். இந்த மாதிரி நேரத்துல அந்த பையன் சம்பத்து போய் எல்லாம் போயிட்டானே, அவன் சும்மா வெளுத்து வாங்கி விடுவான். அந்த கைது எங்க சுத்தாருன்னா என்ன அளவு? சம்பத்தாப்பா அவர் பெங்களூர்ல தான். ஆமாமா. உடனே வசூல தண்ணி கொடு. நீ கொடுத்தா வருவாங்க. கொடு கொடுத்தோட. சரிப்பா. கல்யாண காலத்தை கவனிக்க வரான்னு தண்ணி போட்டா இப்போ வருது. எனக்கு இருக்கிற வேலை என்ன? கண்மணி, கல்யாண தம்பிய பார்த்த உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏன்? உனக்குதான் கல்யாணம் நினைச்சிட்டேன். எனக்கா? நீங்க இல்ல
நீங்க எல்லாம் பார்க்கதான் போறீங்க. இப்படி எல்லாரும் வழி மறைச்சிக்கிட்டீங்கன்னா நான் எப்படியும் அவளை மழை மேடைக்கு அழைச்சிட்டு போறது. தயவு செய்து விழுந்துக்கிறீங்க. நான் இப்போ கல்யாணம் பண்ண அழைச்சிட்டு வரேன். இவதான் கல்யாண பொண்ணு. இவதான் எனக்கு அண்ணி. பாத்துட்டீங்கல்ல? தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் வழி விடுறீங்களா? ஏண்டி மூணு வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சிரிடி. ஐயோ, அழுந்து போல கட்டி வச்சுட்டாலே என்ன கிண்டல் செய்வாங்கடி. உனக்கு என்ன கேடு? காவு கொடுக்குற ஆடு மாதிரி மேல எங்கேயே மாட்டிக்கிட்டு திடீர்னு வந்து நிக்கிற. என்னது திடீர்னு வந்து நிக்கிறேனா? இந்த கோலத்தோட வர்றதுக்கு நான் நேத்துல இருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். என்னது? ஆமாங்கிற நம்ம சின்னையாவுக்கும் அண்ணத்தம்மாவுக்கும் ஜோசியம் பார்த்தாரு. அதே ஜோசியர்கிட்ட ஏன் ஜாதகத்தையும் விடுவு காமிச்சேன். அந்த ஜோசியரை விடலையா நீ? எப்படி விடுவேன்? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? உன் ஜாதகமும் சின்னையா ஜாதகம் உன்னேதான்டா. அட பாவி, நீயும் இதே பங்களால பிறந்திருக்க வேண்டிய வேண்டாம். ஆனா அரை செகண்ட் தவறி போச்சு. அதான் 6 தெரு தள்ளி பிறந்திருக்கிறேன். ஆனாலும் அவருக்கு என்னென்ன நடக்குதோ அத்தனை உனக்கு நடந்தேதா தீரும். இன்னைக்கு இல்லைனாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ சின்னையா மாதிரி ஆயித்தான் தீருவேன். உதாரணமா அவரு தாலி கட்டுற அதே நேரத்துல நீயும் போய் ஏதாவது ஒரு கருங்கல்லுக்காக தாலி கட்டி தான் தீரணும்னாரு. கருங்கல்ல நினைச்சுக்கிட்டே வர்றேன், நீயும் எதிர்த்தாப்புல வந்த. என்ன சொல்ற? என்னையா என்ன சாதிச்சனா ஆயப்ப இல்லாத அனாதை நினைச்சுட்டு இருக்கேன். நினைச்சப்ப தாலி கட்டுறதுக்கு யார் சொன்னவன அனாதை? என்ன வீட்டுக்கு வந்துருக்காங்களே பெரிய மனுஷங்க கல்யாணத்துக்கு. அத்தனை பேர் காரி ஓட்டிட்டு வந்தாங்களே டிரைவருங்க, வெளியே கும்பலா நிக்கிறானுங்க. அத்தனை பேரும் நம்ம ஆளுங்க தான். தாலி கட்டுறேன்னு தெரிஞ்சா போதும், சகரவாஜ்யம் வாய்ச்ச மாதிரி ஒன்னும் 6 நாளுக்குவானுங்க. கழுத்து நீட்டு தாலி மாட்டிக்க. என்ன வேலையை வந்துட்டு விளையாட்டு இருக்கேன். யாரு விளையாடுற? எவ்வளவு சீரியஸா சொல்றேன். எவ்வளவு நேரம் ஆக போகுது? முடி வேற ரெடியா போட்டு வச்சிருக்கேன். கழுத்து நீட்டு மாட்டிக்க. போய் சுமங்கரியா போய் நில்லு. என்ன ஆளுங்க நீ? நல்ல காரியம் நடக்குது, போட்டோ எடுத்துட்டீங்க. முடியாது, வேண்டாம். இது பைத்திய கடத்தணும். ஆமா, பைத்தியம் எனக்கு வேண்டாம். சிவாவை பிள்ளை கூட்டு போ. கூட்டு போ. இவரை பத்தியா?
ஆனந்த நடனம் ஆடினார். என்ன பார்ட்னர், எப்படி ஜோடி பொருத்தம்? ரொம்ப திவ்யமான பொருத்தம். நீர் நானும் சேர்ந்த மாதிரி. நாங்க வெளியூருக்கு போயிருந்த ஒரு மரண கேசம் வந்தோமா? அப்படியா? நாங்க கல்யாணத்துல இல்லாம இருந்தது பெரிய குறையா இருந்திருக்குமே. நீங்க ஒண்ணும் அந்த கூட்டத்துல யாரு வந்தா யாரு போனாலும் யார் சாக்கு வந்துச்சா? நம்ம ஜட்ஜிகளே உட்கார இடம்ல திண்டாடிட்டு இருந்தாங்க. இருந்திருக்கலாம். நாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆச்சே. பாருங்க, மிஸ்டர் லோகநாதன் ஒரு முசுடு ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு மட்ட ரகமா பேசிடுவார். இருக்காளா? நமஸ்காரம். அந்த கையும் காலம் என்ன பாடுபடுது பேசாம 2 பேரையும் பேக் பண்ணி நம்ம எஸ்டேட் தானே கமிச்சு. அது நல்ல யோசனை தான். லரலி 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 என்னாருயிரே நல்வானமுதே நம் காதலிலே வெற்றி மாலைகள் சூடியதாலே விளையாடும் சித்திகளை போலே வட்டமிடவும் அன்பே. முடிவான இன்பம் தொடராது துன்பம் நிலையான சொந்தம் எங்கும் நீங்காத பந்தம். உன் தாமரை கண்ணங்கள் சிவப்பதிலே செந்தே நிறை கிண்ணம் என் நினைப்பினிலே உன் தோல்விக்குள் என் ஜீவனை அள்ளும் தனியாக வந்தும் எங்கே தடை ஏனம்மா. நடக்காத பாடு பழகாத
பேரை தடுக்காத தாதா பாப்பா மாமா பாப்பா காசசானி தாதா உல்லாசத்தில் கண்ணுள்ளம் நிகழ்ந்திடுமோ சொல்லாவிடுங்க நாவல் குறைந்திடுமோ என் மீதென்ன கோபம் சொன்னால் என்னை பாரு இன்றோடு எந்தன் சொந்தம் கொள்ளை போகுமா என்னாருயிரே நல்வானமுதே நம் காதலிலே வெற்றி மாலைகள் சூழியதாலே கண்ணை மறந்தோம் விண்ணில் பறந்தோம் இந்நாள் இனிதாகிய வாழ்வினையோ திருநாளே தொட்டு விளையாடும் சிப்பிகளை போலே வட்டமிடுவோம் அன்பே என்னையா பதற விஷயத்தை சொல்லியா? நான் என்ன செய்ய சொல்றது? உங்க மகனும் மருமகளும் போயிட்டாங்களே, ரெண்டு பேரும் போவதையா? உங்க மகன் மட்டும் தான் போயிட்டான். என்னையா ரெண்டு பேரும் நான் தானே அனுப்பி வச்சேன். ஏயா உனக்கு விஷயம் தெரிஞ்சுதான் பைத்தியம் முடிச்சு போய் உளறீரா? அவங்க போன காரு விபத்துக்குள்ள ஆயிடுச்சு தெரியுமா? ஆமாம்மா, அவங்க போன காரு மலையடி வாரத்துல உருண்டு அந்த பொண்ணு பொழைச்சுக்கிட்டான். உங்க அண்ணன் அந்த இடத்துல இறந்து போயிட்டாமா. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னடா, அந்த பெண்ணன் உடம்பு பூர்ண குணமாகிற வரைக்கும் அவ கனவை இறந்து போயிட்டாங்கிற செய்தி அவகிட்ட சொல்லாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரி டாக்டர், சொன்னா அந்த பெண் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். பி கேர்ஃபுல். தேங்க்யூ டாக்டர்.